வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. உரை சுற்றி இன்னொரு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பழமை வாய்ந்த பள்ளியாடி பழைய பள்ளி திருத்தலத்தில் மும்மத பிரார்த்தனை மற்றும் சமபந்தி விருந்து விழா நடைபெற்றது. பக்தர்களின் காணிக்கையை வைத்து நடைபெற்ற இந்த விருந்தில் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் இணைந்து செய்த உணவு பரிமாறப்பட்டது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் இந்த விழாவில் தமிழகம், கேரளாவில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். மதுரை அருகே அதிக இரைச்சலுடன் மைக் செட் ஒலித்த பிரச்சனையால் இரு தரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. காத்தாட்டம்மன் கோவிலில் பெருங்கட்டளையைச் சேர்ந்த மக்கள் கிடா வெட்டு விருந்து வைத்துள்ளனர். இதற்காக கோவிலில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு மைக் செட் மூலம் பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த கீரிப்பட்டி இளைஞர்கள் காலப்பன்பட்டி கிராமத்திற்கு சென்று மைக் செட்டை நிறுத்துமாறு கூறினர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 2 கார்கள் சேதமானது. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கிருஷ்ணகிரி அருகே சின்னமித்தூர், பில்லிசூனியம், ஏவல் உள்ளிட்ட தீய செயல்களில் ஈடுபட்ட தையல் கடைக்காரனின் வீட்டை கிராம மக்கள் அடித்து உடைத்தனர். அப்போது அவரது வீட்டிலிருந்து ஏராளமான சிறிய அளவிலான சாமி சிலைகள், செப்பு தகடுகள், அப்பகுதியில் இறந்து போன சில இளைஞர்களின் பெயர் பட்டியல் கிடைத்தன. சுடுகாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட மண்டை ஓடுகள் மட்டுமின்றி நாட்டு கை துப்பாக்கி ஒன்றும் வீட்டில் இருந்ததைக் கண்டு கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். நாகை மாவட்டம் கஞ்சா நகரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் 2018ஆம் ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பூம்புகார், மயிலாடுதுறை சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செம்பனார் கோவில் காவல்துறையினர் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வைப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நாகையில் கஜா புயல் நிவாரணம், பயிர் காப்பீட்டு தொகை கேட்டு சென்ற விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த புகார் பட்டியலில் மனு அளித்தனர். வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெறும் குறைதீர்ப்பு முகாம் கூட்டம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தி தெரியாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற விவசாயிகள் கஜா புயல் நிவாரணம், பயிர் காப்பீட்டு தொகை கேட்டு புகார் பெட்டியில் மனுக்களை போட்டனர். கோவை விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தீயணைப்பு வாகனத்தின் உதவியுடன் தீ அணைக்கப்பட்டது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து பீளமேடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் கார் எரிந்து சேதமானது. விபத்து ஏற்பட்ட போது ஓட்டுநர் ராஜேஷ் வெளியே இருந்ததால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. குறைந்த விலைக்கு நிலம் கையகப்படுத்தும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சீர்காழியில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பொதுமக்கள் கருப்பு கொடியேற்றி போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் முதல் வேளாங்கண்ணி வரையிலான NH-45A சாலை விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கு சதுர அடிக்கு 6 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது. இதனை கண்டித்து தேர்தலை புறக்கணித்தல், ரேஷன் கார்டுகளை திருப்பிக் கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளரை தாக்கிவிட்டு 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் தப்பிச் சென்ற வழிப்பறி கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். குமாரபுரத்தில் நேற்று இரவு மதுபான கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு திரும்பும் போது மேற்பார்வையாளர் முருகனை அடையாளம் தெரியாத நபர்கள் அரிவாளால் தாக்கினர். இதையடுத்து அவரது இருசக்கர வாகனத்தில் இருந்த பணத்துடன் தப்பிச் சென்றனர். படுகாயமடைந்த முருகன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நெல்லை மாவட்டம் பழவூர் நாரும்பூநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கண்களை கட்டிக்கொண்டு 12 மணி நேரம் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் தவில் வாசித்தனர். உலக அமைதிக்காகவும் கின்னஸ் சாதனைக்காகவும் அரங்கேற்றப்பட்ட நிகழ்ச்சியில் வடக்கன்குளம் பாலகிருஷ்ணா பள்ளி மாணவர்கள் 5 பேர் பங்கேற்றனர். காலை 7:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை தொடர்ந்து 12 மணி நேரம் கண்களை கட்டிக்கொண்டு தவில் வாசித்ததை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர்.
சென்னை தாம்பரம் அருகே தனியார் நிறுவன கட்டிடத்தின் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்த கார் ஓட்டுநர் உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த காளிராஜன் தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் உள்ள தனியார் நிறுவன கட்டிடத்தின் 3வது மாடியில் உள்ள அலுவலக கார் ஓட்டுநருக்கு வேலை செய்து வந்தார். இந்நிலையில் நிறுவன கட்டிடத்தின் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து காளிராஜன் உயிரிழந்தார். அவரது மரணம் குறித்து சேலையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தலை காரணம் காட்டி மணல் குவாரியில் மணல் அள்ள அனுமதி சீட்டு வழங்காததால் மேல்முனவூர் பாலாற்றில் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். மாட்டுவண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கடந்த 22ஆம் தேதி முதல் வேலூரில் உள்ள பாலாற்றில் மணல் அள்ள அனுமதி வழங்கப்பட்டது. தற்போது தேர்தலை காரணம் காட்டி மாட்டு வண்டிகளுக்கு மணல் அள்ள அனுமதி சீட்டு வழங்க மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் 700க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மாடுகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் செல்லம்பட்டியில் உள்ள ஸ்ரீ ஓங்காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனையும் நடைபெற்றன. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அடிப்படை வசதிகள் செய்து தராத தென்காசி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பிரச்சனைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சி பொறியாளர் அசினா பானு உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி திண்டுக்கல்லில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் வேலு கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த பேரணியில் துணை ஆட்சியர் ஷேக் அப்துல்லா ரகுமான் தலைமையில் 24 பேர் கொண்ட குழுவினர் திண்டுக்கல்லில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள நேரு பூங்காவை முழு நேரமும் திறந்து வைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் இந்த பூங்கா பெரும்பாலான நேரங்களில் பூட்டியே வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொழுதுபோக்கிற்காக பூங்காவிற்கு வரும் பொதுமக்கள் குழந்தைகள் ஏமாற்றமடைந்து திரும்பிச் செல்லும் சூழலே உள்ளது. எனவே நகராட்சி நிர்வாகம் இந்த பூங்காவை அதிக நேரம் திறந்து வைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே பிறந்த குழந்தை குப்பை தொட்டியில் வீசிச் சென்ற சம்பவம் பதபதப்பை வைத்துள்ளது. கலவை அரசு மருத்துவமனையில் பராமரிக்கப்படாத சவக்கிடங்கு அருகே காகங்கள் இருப்பதை கண்ட பள்ளி சிறுவர்கள் அங்கு சென்று பார்த்தனர். அப்போது பிறந்து 2 மணி நேரமே ஆன ஆண் சிசு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து மருத்துவமனை ஊழியர்கள் குழந்தையை மீட்டு இன்குபேட்டரில் வைத்து சிகிச்சை அளித்தனர். குழந்தையை தூக்கி வீசிய பெற்றோர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 2 மாணவர்கள் உட்பட 19 மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இலங்கையில் வைக்கப்பட்டுள்ள படகுகளை மீட்க கோரியும் மீட்க முடியாத படகுகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் மீனவர்கள் வலியுறுத்தினர். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை கண்டித்தும் கோவை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளரை குற்றவாளியாக சேர்க்க கோரியும் தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு, கோபி, சத்தியமங்கலம், கொடுமுடி உள்ளிட்ட 6 நீதிமன்றங்களில் உள்ள 3000 வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்தனர். இதனால் நீதிமன்றத்தின் அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டா கத்தியுடன் காரில் சுற்றித் திரிந்த ரவுடியை தேர்தல் பறக்கும் படையினர் கைது செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக காரில் சென்ற மதுரை செல்லூரைச் சேர்ந்த அபுபரித் என்பவரை மடக்கி பிடித்து பறக்கும் படையினர் விசாரித்தனர். அப்போது காரில் இருந்து 3.5 அடி நீளம் உள்ள பட்டா கத்தியை கைப்பற்றிய போலீசார் அபுபரித்திடம் விசாரணை நடத்தினர். நெல்லை மாவட்டம் மானூர் அருகே குளத்தில் மீன்பிடிக்க சென்ற 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். மானூரில் படிக்கும் சிறுவர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து மீன்பிடிக்க சென்றனர். அப்போது குளத்துக்கு ஆழமான பகுதிக்கு சென்ற 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கினர். இதனால் அதிர்ச்சியடைந்த மற்ற இருவரும் ஓடி வந்து ஊர் மக்களிடம் தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து உயிரிழந்த சிறுவர்களின் உடலை பொதுமக்கள் மீட்டனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி குப்பை கிடங்கில் பற்றிய தீ தொடர்ந்து எரிந்து வருவதால் அப்பகுதி மக்கள் மூச்சு திணறலால் அவதிப்பட்டு வருகின்றனர். தட்டான்குட்டை குப்பை கிடங்கில் 20 ஆண்டுகளாக குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்த குப்பையை அகற்ற வேண்டும் என்று மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு அந்த குப்பைக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள கொர்க்கை சோமநாதர் திருக்கோவிலில் உற்சவங்களை நடத்த பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 200 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் கடந்த 22 ஆண்டுகளாக குடமுழக்கு நடைபெறவில்லை. மேலும் இந்து கோவில்களில் சிலை திருட்டு உள்ளிட்ட விவகாரங்களால் கடந்த 2 ஆண்டுகளாக மாசி திருவிழா, பங்குனி உத்திரம் உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்களும் நடைபெறவில்லை. இதனால் கோவிலை புனரமைத்து உற்சவங்களை நடத்த வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஊதிய உயர்வு கேட்டு 5வது நாளாக விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். சத்திரப்பட்டியில் பேண்டேஜ் மருத்துவ துணி தயாரிக்கும் பணியில் 8000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அரசுக்கு வரி மூலம் 10 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வலியுறுத்தி நாமக்கல் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி மாணவ மாணவியர் 300 பேர் வகுப்பறைகளை புறக்கணித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் விசாரணை அதிகாரியாக உள்ள கோவை எஸ்பி பாண்டியராஜனை மாற்ற வேண்டும் என்றும் மாணவிகள் வலியுறுத்தினர். தர்ணா போராட்டம் காரணமாக நாமக்கல் மோகனூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. கொடைக்கானல் சிட்டி வியூ அருகே உள்ள வனப்பகுதியில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயை அணைக்கும் பணிகளில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அடிக்கடி வனப்பகுதியில் உருவாகும் தீ விபத்துக்களை தடுக்க தனி குழுக்களை உருவாக்க வேண்டும் என்று வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெயில் காலம் என்பதால் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து அரிய வகை மரங்களை காக்க வேண்டும் என்றும் வன ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரியில் மக்களவைத் தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி முதியவர்களிடம் விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. தருமபுரி நகரில் உள்ள நகர்ப்புற வீடற்றோர் உண்டு உறைவிடம் மற்றும் சாலையோர கடைகள் வைத்திருப்பவர்களிடம் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகளும் மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் இயந்திரம் குறித்த செயல்பாடுகளும் வாக்காளர்களிடம் விளக்கப்பட்டது. காவல் நிலைய வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்கள், விசாரணை வாகனங்கள் எரிந்து நாசமாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி காவல் நிலையத்தில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ வெயிலின் காரணமாகவும் காற்றின் காரணமாகவும் அடுத்தடுத்து வாகனங்களுக்கு தீ பரவியது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை முழுமையாக அணைத்தனர். ஆனால் அதற்குள்ளாக 25 இருசக்கர வாகனங்களும் ஒரு ஆட்டோவும் முழுமையாக தீயில் எரிந்து நாசமாகியது. நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே குடிநீர் வசதி கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் சுற்றியுள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் சரிவர கிடைக்கவில்லை என்றும் இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கையும் இல்லை என்றும் பெண்கள் குற்றம் சாட்டினர். வாரத்திற்கு 2 குடங்கள் மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக பெண்கள் ஆட்சியரிடம் சென்று முறையிட்டனர். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணில் கருப்பு துணி கட்டியபடி போராட்டத்தில் ஈடுபட்டவரை போலீசார் கைது செய்தனர். கோவை இடையர்பாளையத்தைச் சேர்ந்த ரஜினி தேவராஜன் என்பவர் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை வழங்க கோரி கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டும் தனது இருசக்கர வாகனத்தில் பேனர் கட்டியும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்ல முடியாது என மறுத்து போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் ஜெயசீலன் கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த வாகன பேரணி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று பயணியர் விடுதி முன்பு நிறைவு பெற்றது. வாக்களிப்போம், ஜனநாயகத்தினை தழைக்கச் செய்வோம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளுடன் வருவாய்த்துறை ஊழியர்கள் பங்கேற்றனர். பணத்திற்கு ஆசைப்பட்டு உரிமையை இழக்கலாமா? சொற்ப பணத்திற்கு 5 வருடம் அடிமையாக பதிவினை நிறைவேற்றுவோம்.
புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற ஔவையார் விழாவில் குழந்தைகளின் பரதநாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. ஒரே நேரத்தில் 3 வயது முதல் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஔவையார் வேடமிட்டு மேடைக்கு வந்தனர். பின்னர் ஔவையாரின் கருத்துக்களை எடுத்துக் கூறும் நாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். பாதச்சிலம்பு பலை செய்தியும் வண்ண மருங்கில் வளர்ந்த சென்னை தண்டையார்பேட்டையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 72 வயது முதியவர் உட்பட 3 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். டியூஷனுக்கு செல்லும் வழியில் சிறுமிக்கு அவர்கள் அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர். இதுகுறித்து சிறுமியின் ஆசிரியர் கொடுத்த புகாரின் பேரில் 3 போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் பைக்கிற்கு பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு தப்பிச் சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த 13ஆம் தேதி நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த காட்சிகளின் அடிப்படையிலும் அங்கு வேலை பார்த்த ஊழியர்களிடமும் விசாரணை நடத்திய போலீசார் தப்பிச் சென்ற ரவுடிகள் குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதை கண்டித்து கோவில்பட்டி அருகே கிராம மக்கள் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் வில்லிச்சேரி பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். குடிநீர் கேட்டு அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த கெத்தள்ளி கிராமத்தில் 2 மாதங்களாக குடிநீர் முறையாக விநியோகிக்காததால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான மக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் முறையாக குடிநீர் விநியோகிப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். திண்டுக்கல்லில் வெறி பிடித்த குதிரை கடித்ததில் 10 பேர் காயமடைந்தனர். திண்டுக்கல் மாநகராட்சியில் சுற்றித் திரியும் குதிரையை இளைஞர்கள் விரட்டிச் சென்று மடக்கி பிடிக்க முயன்றனர். அப்போது குதிரை கடித்ததில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டையில் நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கு இடையூறாக இருக்கும் கருவேல மரங்கள் மற்றும் முட்புதர்களை சமூக ஆர்வலர்கள் அகற்றினர். புதுக்குளத்தில் தினந்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஏராளமானோர் நடைப்பயிற்சி மேற்கொள்வது வழக்கம். நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் இடத்தில் சுற்றியுள்ள கருவேல மரங்களை சமூக ஆர்வலர்கள் அகற்றினர். அப்போது அங்கு வந்த போலீசார் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் பணிகளை செய்யக்கூடாது என்று தடுப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் 3 பேர் மீது 10 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சாமி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் தமது நண்பர்களுடன் டாஸ்மாகில் மது அருந்திக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 10 பேர் கொண்ட கும்பல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. சூர்யா உள்ளிட்டோர் அங்கிருந்து காரில் தப்பினர். சிக்கனம்பட்டி அருகே காரை அவர்கள் நிறுத்திய போது அதே 10 பேர் கொண்ட கும்பல் மீண்டும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் சூர்யா உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வெளியூர் ஆட்களை திருமண மண்டபங்களில் மொத்தமாக தங்க வைக்கக்கூடாது என்றும் அந்த இடங்களில் முறைகேடான செயல்கள் நடந்ததால் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் உதவி தேர்தல் அலுவலரும் சிதம்பரம் சார் ஆட்சியருமான விசு மகாஜன் தெரிவித்தார். இதுகுறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் லாட்ஜ் உரிமையாளர்கள், திருமண மண்டப உரிமையாளர்கள், ஹோட்டல் உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். உணவகங்களில் அரசியல்வாதிகள் மொத்தமாக உணவு வாங்கினால் அது பற்றிய விவரத்தை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டன.
வேலூர் மாவட்டத்தில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை வேலம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதிக்கு ஒரு வார காலமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ராணிப்பேட்டை சோளிங்கர் பகுதியில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.